ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ண அப்பாச்சி RTR 164 வீலர் 2025 மாடல் பற்றி தான். இந்த மாடலில் புதுசாக யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸோட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பழைய மாடலை கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வண்டி ஒர்த்தா இல்லையான்ற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வண்டி மொத்தமாக ஒரு 7 வேரியன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1,24,000 1,39,000, அதாவது கிட்டத்தட்ட 1,40,000 வரைக்கும் எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது, அதாவது இந்த வேரியண்டோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,40,000 வருது. அதுபோக இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்புறம் டியூயல் சேனல் ஏபிஎஸ் ரெண்டுமே தனித்தனி வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் சிங்கிள் சேனல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 1,32,000 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. இதுவே டியூயல் சேனல் ஏபிஎஸ்ன்னு பார்க்கும்போது 1,36,000 வரும் எக்ஸோரூம் ப்ரைஸு. ஓகே, இப்போ இந்த வண்டிக்கு ஏன் இந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களுக்கு பஜாஜில் பார்க்கும்போது பல்சர் N160 NS160, அப்புறம் வந்து ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 160R, இது எல்லாத்துலேயுமே யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காம்படிட் பண்ணுற விதமாக தான் இப்போ வந்து அப்பாச்சிலையுமே வந்து இந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டிக்கு வந்து இந்த அப்டேட் தேவையான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லை தான். ஏன்னா இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1,40,000 வருது எக்ஸோரூம் ப்ரைஸ். உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,73 இல்லை 1,74 அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 160cc பைக்கை வந்து நம்ம வந்து அந்த விலை கொடுத்து வாங்கணுமான்ற வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தனி ஒரு வேரியண்டாக தான் வச்சுருக்காங்க. ஏதாவது பொதுவான ஒரு வேரியண்ட் வைக்காமல் தனியாக தான் வச்சுருக்காங்க. அதனால் அந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கலாம். இல்லை மற்றபடி வந்து எனக்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே போதும், இல்லை டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸே போதுன்றவங்க வந்து இப்போ சிங்கிள் சேனல் பார்த்தீங்கன்னா 1,32, டியூயல் சேனல் பார்க்கும்போது 1,37 வருது. ஸோ அந்த வேரியன்ட் போகிறவங்க வந்து நீங்கள் அதே ஸ்ட்ரைட்டாக வாங்கிக்கலாம். யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லைன்னா, அதாவது ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டியூயல் சேனல் ஏபிஎஸ்ஸே கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு 160cc பைக்கில் எதுக்கு இவ்வளோ அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு தெரியல. பொதுவாக ஒரு 160cc பைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே வந்து போதுமானது தான். இருந்தாலும் டியூயல் சேனல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து ஹை ஸ்பீடு வந்து ஓட்டுறவங்களுக்கு வந்து டியூயல் சேனல் வந்து கொடுத்தது வந்து ஒரு ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவையில்லாத வேலை தான். மற்றபடி இந்த வண்டியில் வேறு என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரியர் டயர் வந்து ரேடியல் டயராக வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி அப்டேட்னு பார்க்கும்போது உங்களுக்கு வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. ஆல்ரெடி வந்து அப்பாச்சியில் என்ன இருந்ததோ அதே சேம் எக்ஸாக்டாக என்ன இருக்கோ அதே தான் இப்போவும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வண்டியில் வந்து இவ்வளோ அப்டேட் பண்ணிட்டு இன்னுமே வந்து இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லேயே தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹெட் லாம்ப்ஸு, டெயில் லாம்ப்ஸு, அப்புறம் டிஆர்எல்ஸு இது எல்லாமே வந்து எல்இடியில் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் மட்டும் இன்னுமே வந்து ஹாலஜனில் தான் கொடுத்துருக்காங்க. மேபி அதையும் வந்து ஒரு எல்இடி செட்டப்பாக கொடுத்தோம்னா இன்னும் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்றனால வேணாம் கூட அதை வந்து ஹாலஜன்லேயே கூட கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வண்டியில் வந்து ஸ்பெக் சைஸ் பற்றி நான் வந்து பெருசாக எதுவும் பேசலை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இந்த வண்டியோட இன்ஜின் பற்றி, ஃபீச்சர்ஸ் பற்றி, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வேரியண்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்னு வந்து கேட்டிங்கன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் வந்து வாங்குங்கன்னு சொல்ல முடியாது, இல்லை வந்து வேணான்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்து அந்த யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் தேவைன்னா வாங்குங்க. அப்படி இல்லைன்னா பழைய டியூயல் சேனல் வேரியண்டே வந்து ஒரு பெஸ்ட்டான வேரியண்ட் தான். இந்த வண்டியோட பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே கூட வந்து போதுமானது தான். ஏன்னா இந்த வண்டியோட டார்க் பார்த்தீங்கன்னா 14.73 Nm தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது வந்து 7,500 RPMல தான் அந்த டார்க்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து ஹை எண்டில் தான் வந்து ஒரு டார்க் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிறனால சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ஸே வந்து போதுமானது தான். இது வந்து என்னோட கருத்து மட்டும் தான். உங்களுக்கு டியூயல் சேனல் வந்து முக்கியம்னா நீங்கள் அதே கூட வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து அதிகமாக வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்ட போகிறீங்க, இல்லை வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வேணும், ஹை ஸ்பீட்லாம் அவ்வளோவா போக மாட்டீங்க, அவ்வளோவா வந்து ஓட்ட மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிங்கிள் சேனல் வேரியண்ட் எடுக்கிறது வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ப்ரைஸ் வைஸ் வந்து ரொம்பவே கம்மின்றதுனால. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். முக்கியமாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த வேரியண்ட் வந்து ஒர்த்தா இல்லையான்றது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.